முக்கியமான எல்லாத்துக்குமே தலைநகர் டெல்லிக்கு வந்துட்டு இருக்கீங்க. அதுக்கான காரணம் ஏன் சார் இன்னைக்கு 2 தடவை தான் சார் வந்திருக்கிறேன். ஏன்னா வரல, இப்போ அன்னைக்கு ஒரு தடவை, இன்னைக்கு ஒரு தடவை, 2 தடவை தான் வந்திருக்கிறேன். ஏன்னா அவர் அங்கே நிறைய அவர்களாம் பல வேலைகள் ஏன்னா 4-5 ஸ்டேட்டில் தேர்தல் அறிவிச்சிட்டாங்க. அந்த பணியை நோக்கி பணி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனால் நான் வந்து பார்த்துட்டு போகிறேன். ஏன்னா மறுபடியும் நாங்கள் வந்து தேர்தல் முடிவு வரைக்கும் பார்க்க முடியாது. அதனால் வந்துட்டு தொகுதி பங்கீடு சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் வரும். இன்னும் ஒரு 4 நாட்கள் எல்லாம் இறுதி செஞ்சிடும். நாளை தினம் பீஸ் கோயில் ஒரு சென்னை வர்றாரு. வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் வெற்றி வாய்ப்புங்கிறது எல்லாமே வெற்றி வாய்ப்பு தான். 234 தொகுதி வெற்றி வாய்ப்பு தான். அவரவர்கள் எது வெற்றி வாய்ப்பு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அமர்ந்து பேசி முடிவு செய்யும். கூட்டணியில வேற இன்னும் அதிகமான கட்சிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறா? ஏன்னா ஏற்கனவே அதாவது கட்சி வந்து கூட்டணியில வரும் அப்படின்ற ஒரு அப்படிலாம் கிடையாது. நான் தெளிவா சொல்லுவேன். நீங்க தான் பேசிட்டு இருக்கிறீங்களே கூடிய ஒவ்வொரு முறையும் அவர்களும் கூட்டணி பேச்சுவார்த்தை இல்லைன்ட்டாங்க, நாங்களும் கூட்டணி பேச்சுவார்த்தை இல்லைன்ட்டோம். பொதுச் செயலாளர் அதிமுக பொதுச் செயலாளர் சொல்லிட்டாங்க, தவாக தலைவரும் சொல்லிட்டாரு. ஆனால் நீங்க விட மாட்டேங்கிறீங்களே. இல்லைங்க, பேச்சுவார்த்தையே நடக்கலையா, அப்புறம் எப்படி வரல போகிறது? அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. இல்ல முழுமையா நான் தான் சொல்லிட்டு இருந்தேன். இந்த கூட்டணிக்கு தலைமை அதிமுக. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்கள் யாரும் அவளை சந்தித்து பேசவில்லை, அவர்களும் எங்களை சந்தித்து பேசவில்லை. இப்ப சட்டம் ஒழுங்கு சம்பந்தமான விஷயம் நிறைய போய்கிட்டு கூட்டணி தொடர்ச்சியா நிறைய பேர் வரப்போறாங்க. என்டிஏ கூட்டணியில இருந்து நிறைய தலைவர்கள், மாநில முதல்வர்கள் தமிழ்நாட்டுக்கு வரப்போறாங்கன்ற மாதிரி இருக்கு. நீங்க பிரச்சாரத்தை எந்த அளவுக்கு இன்னும் ஆரம்பிக்கல சார்? முதல் தொகுதி பங்கு எல்லாம் முடிஞ்ச பிறகு, அப்புறம் எந்தெந்த தொகுதி யாரா இருக்குன்னு பிரிச்ச பிறகு அப்புறம் தான் இதெல்லாம் ஃபைனல் எல்லாமே. எல்லா கட்சியுமே அந்தந்த பகுதி போய் எல்லாம் சேர்ந்துட்டாங்கல்ல. யார் புதிய கட்சி வருவதற்கு இந்த எல்லா கட்சியும் திமுகவோட கூட்டணி சேர கட்சியெல்லாம் சேர்ந்துருது, அண்ணா திமுக சேர்ந்தாலும் சேர்ந்துருது. இனிமேல் தேர்தல் நோக்கி பயணம் செய்யணும். சார் அவரும் கலந்து பேசுறதுதான். எப்படி இருக்குது தமிழ்நாட்டுடைய அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னு கலந்து பேசுறது. இப்போ விஜயகாந்த் கட்சி வந்து கூட்டணியில வராதனால அவங்களுக்கு கொடுக்கப்படுற அந்த சீட்டை வந்து சார் அதாவது அதெல்லாம் எதுவுமே இல்லை சார். உடைய கற்பனையான கேள்விகளை நாங்கள் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு 4 நாட்கள் நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கீங்க. 4 நாட்கள் எல்லாமே முடிஞ்சு, கவலைப்படாதீங்க. அந்த கூட்டணி திமுக தலைமையில் அமைக்கிற கூட்டம் மாதிரி கூட்டணி எங்க கூட்டணி கிடையாது. சைலண்டா அழகா அற்புதமா நாங்க கூட்டணி பேச்சுவார்த்தை முடிவு பெற்று தொகுதி வெளியிடப்படும். எந்த சிக்கலும் கிடையாது சார். அப்படியெல்லாம் கிடையாது. நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து யாராருக்கு எந்தெந்த இடத்துல வெற்றி வாய்ப்பு இருக்குதோ அந்தந்த தொகுதியை அவர்கள் பெறுவதுதான் எங்களுடைய நோக்கம். சார் நீங்க தான் சொல்லணும், நீங்க தாங்க சொல்லணும். நாங்க தான் 234 தொகுதியில போட்டிடுறோம். எங்க அதிமுக தலைமையில 234 தொகுதியில் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்துல தான் நாங்க தேர்தல் சந்திக்கிறோம். நீங்க தான் சொல்லணும் தேர்தல் காலம் எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லணும். டெல்லியில இருந்து அங்குடைய கேட்டு எங்களுக்கு தகவல் கொடுக்க எப்படி இருக்குது. ஏறத்தாழ வந்து தேர்தல் வந்து நெருங்கி கொண்டிருக்கிறது. இப்ப 4 முனை போட்டி அப்படின்றது ஓரளவு உறுதியாயிடுச்சு. அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி, விஜய் கட்சி ஒண்ணு, இந்த பக்கம் வந்து சீமான் கட்சி, 4 விதமான அணிகள் வந்து போட்டியிட்டு களத்தை பொறுத்தவரை எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க தாங்க கணிக்கணும். எப்படி இருக்குன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே 31 ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆட்சி புரிந்த கட்சி, பல தேர்தலை சந்தித்த கட்சி, பல ஆண்டுகள் ஆட்சி புரிந்தது. ஆகவே எங்களுக்கு ஏன்னா அண்ணன் 10 ஆண்டு 2019 2021 வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எண்ணற்ற திட்டங்களை கொடுத்துருக்கோம். மத்திய அரசு பல திட்டங்களை பெற்று அங்க நிறைவேற்றிக்கிறோம். அதே மாநில அரசும் நிறைய திட்டங்களை கொடுத்துருக்கிறோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த 5 ஆண்டு காலத்தில் எந்த ஒரு புதிய பெரிய திட்டமும் இல்லை. சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைஞ்சிட்டு இருக்கு. தினந்தோறும் கொலை, திருட்டு, வழி பிரிப்பு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. தினந்தோறும் தொலைக்காட்சியும் பத்திரிகையும் பார்த்தா இந்த செய்தி தான் வந்துகிட்டு இருக்குது. வேற எந்த செய்தியும் இல்லை. இவருடைய ஒரே சாதனை ஊழல் செய்துதான் சாதனை. இந்த ஆட்சி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்கும் போது ஏதாவது அறிவுரை இந்த மாதிரி செயல்பட வேண்டும் வெற்றிக்காக கிடையாது. ஒரு ஜென்ரலா ஆலோசனை பண்ணுவாங்க. 2-3 நாட்களா மூத்த நிர்வாகிகள் மகளிர் பத்தி சில கருத்துக்களை தெரிவித்தது ஒரு சார். அதாவது கூட்டத்தில் இருக்கும்போது ஒரு தவறான வார்த்தை வரும்போது
அதை தவறை உணர்ந்து அதற்கு மன்னிப்பு கூறிவிட்டார். இது மாதிரி தொடர்ந்து பேசக்கூடாதுன்னு அப்படி நீங்க ஏதாவது அதாங்க, ஒருத்தர் தவறை உணர்ந்து தான் சொன்ன கருத்து தவறு என்று உணர்ந்த பிறகு அதற்கு மன்னிப்பு கோரிய பிறகு அதை பற்றி விவாதம் செய்து பொருத்தமா இருக்கு. திமுகவுடைய வாக்குறுதிகள் இறுதி செய்யக்கூடிய பணிகள் வந்துச்சு. இன்னும் 2-3 நாட்கள் அவங்க ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நீங்க எப்போ முழுமையா இன்னும் தயார் பண்ணிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட நாங்க நாங்களும் ஒரு வாரத்துல எங்களுடைய தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும். அன்னியூர் சிவா அவர்கள் வந்து ஒரு 34 கோடி ரூபாய், அன்னியூர் சிவா திமுக எம்எல்ஏ அன்னியூர் சிவா 34 கோடி இந்தியூர் சிவா அன்னியூர் சிவா 34 கோடி ரூபாய் ஒரு முதல்வர் நிதி மேம்பாட்டு நிதியில வந்து முறைகேடு செஞ்சிருக்காருன்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்திருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு ஒரு தெரியல. பிரதமர் உள்துறை அமைச்சர் எல்லாரும் எப்போ வந்து பிரச்சாரத்துக்காக வருவாங்க? சார், ஏற்கனவே பிரச்சாரத்தை தொடங்கப்பட்டு விட்டது. அதிமுக ஸ்பீடா போயிட்டு இருக்குது, எக்ஸ்பிரஸ் வேகத்துல போயிட்டு இருக்குது. தேர்தல் வந்து பிரச்சாரம் ஏற்கனவே பாரத பிரதமர் 3 முறை தமிழ்நாட்டுக்கு வந்து மதுராந்தகம் 1, மதுரை 1, திருச்சி 1 ஆக 3 இடங்களில பிரம்மாண்டமான தேர்தல் பிரச்சார கூட்டம் நடைபெற்று மேலும் தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்குது. பல மாநிலத்தில் தேர்தல் அறிவிச்சிருக்கிறாங்க. அதற்கு ஏற்றவாறு தமிழ்நாட்டுக்கு நிச்சயமாக வருகின்ற பொழுது பத்திரிகையாளர் ஊடகங்களுக்கு தெரிவிக்கப்படும். நன்றி, வணக்கம்.